இன்றைய வேத வாசிப்பு எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ, அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டு இருந்தான். குயவன் வளைந்து கொண்டு இருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பண்டமாக வளைத்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இன்றைய நற்செய்தி: குயவனின் சக்கரம். 1952 மக்களின் கவனமின்மையால் கடையில் இருக்கும் பொருட்களை உடையாமல் தவிர்க்க கடைக்காரர் ஒரு அடையாளத்தை வெளியிட்டார். நீங்கள் உடைத்த பொருள் உங்களுடையது. பொருளை வாங்குபவர்களுக்கு அது எச்சரிக்கையின் வார்த்தைகளாக தென்பட்டது. இது போன்ற வித்தியாசமான அடையாள வாக்கியங்களை இது போன்ற கடைகளில் அநேகம் காணலாம். ஆனால் பரம குயவனுடைய கடையில் முரண்பாடான ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்க முடியும். எரேமியா 18 பதிவாகி உள்ளது. நீங்கள் உடைத்தால் நாங்கள் அதைவிட சிறந்ததாய் உருவாக்குவோம் என்னும் வாக்கியமே அது. எரேமியா ஒரு குயவனின் வீட்டிற்கு சென்று குயவன் எவ்வாறு கெட்டுப்போன மண்பாண்டத்தை கையில் எடுத்து அதை நேர்த்தியாய் வேற பண்டமாக வளைத்தான் என்பதை பார்க்கிறார். தேவன் மிக திறமையான குயவன் என்பதையும் நாம் களிமண் என்பதையும் தீர்க்கதரிசி நமக்கு நினைப்பூட்டுகிறார். தேவன் சர்வ வல்லவர் என்பதனால் அவர் உருவாக்கிய பாத்திரத்தை கொண்டு தீமையும் அழிக்கவும் நம்மில் அழகை உருவாக்கவும் அவரால் முடியும். நாம் கெட்டுப்போய் இருந்தாலோ அல்லது உடைக்கப்பட்டாலோ தேவனால் நம்மை மீண்டும் உருவாக்க முடியும். அவர் திறன் வாய்ந்த குயவன். நம்முடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கை துண்டுகளை கொண்டு புதிய விலையேற பெற்ற பாத்திரத்தை அவரால் உருவாக்க முடியும். தேவன் நம்முடைய உடைந்த வாழ்க்கைகளையோ தவறுகளையோ கடந்த கால பாவங்களையோ பயன்படாத விஷயங்களாய் பார்ப்பதில்லை. அதற்கு பதிலாக நமது உடைந்த துண்டுகளை எடுத்து அவருடைய பார்வைக்கு நலமாய்ப்பட்டபடி மறு உருவம் கொடுக்கிறார். நாம் உடைக்கப்பட்ட போதிலும் அவர் நம்மை பொருட்படுத்துகிறார். உடைந்த துண்டுகளும் அவரின் கைகளில் உபயோகப்படும் அழகான பாத்திரங்களாய் வணையப்படுகிறது.